கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஆர்சிபியோட கீ பிளேயர்ஸ் யார். நிறைய பேர் பிளேயிங் 11 கேட்குறீங்க அண்ட் பவுலிங் டோட்டல் யூனிட்டை பற்றி கேட்குறீங்க, பேட்டிங் யூனிட்டை பற்றி கேட்குறீங்க. ஸோ எல்லா டீமுக்குமே நம்ம தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்துட்டு ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆர்சிபி இந்த வருஷம் கோப்பையை வின் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்ங்கிற மாதிரி அப்சன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பாட்டம், அதாவது பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஸ்ட்ராங் இல்லை. அப்சனில் அவங்க வந்துட்டு ப்ரிப்பேர் போனதும் அவங்க எடுத்ததும் ஒன்று. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் சொதப்பிட்டாங்க. ஸோ நல்ல பிளேயர்ஸாக எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க கடைசியாக லாஸ்ட்டாக எடுத்த பெஸ்ட் பிக் அப்படின்னு சொன்னோம்னா ஃபெர்குசன். ஸோ ஃபெர்குசன், அல்சாரி ஜோசப் அண்ட் கிரீஸ் டாப்லி, இவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தருக்கு தான் சான்ஸ் அப்படிங்கும்போது மிக மிக கடினமான ஒரு சுச்சுவேஷனில் தான் ஆர்சிபி இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணி தரப்போகிற அந்த ஒரு 3 பிளேயர் யார்? இந்த 3 பிளேயர் சிறப்பாக பண்ணாங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு ட்ராஃபி அப்படிங்கிறது 100% வர். யார் அந்த 3 பிளேயர், ஸோ யார் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே. ஆர்சிபி பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி போன வருஷம் அவங்க பண்ண மிஸ்டேக் என்ன, எதனால அவங்களால ட்ராஃபி வின் பண்ண முடியல, இந்த சீசன் அதை சரி பண்ணியிருக்காங்களா, அந்த ஒரு ஸ்லிப்பில் இருக்க ஓட்டையை அடைச்சிருக்காங்களா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருந்துட்டு இருந்துச்சு. சரி, போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக்கே என்ன அப்படின்னா, 2-3 க்ரூசியல் மேட்சை வந்துட்டு விட்டுட்டாங்க. ஹோம் கிரவுண்டில் ஆரம்பத்தில் அவங்க ஓப்பன் பண்ணது அப்படிங்கிறது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹோம் கிரவுண்டில் ஏகப்பட்ட மேட்சஸ் லாஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அவையிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட மேட்சஸ் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் போயிடுச்சு. இது எல்லாமே கொஞ்சம் ரன் வித்தியாசத்தில் வந்து தான் தோத்தாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் பேட்டிங் யூனிட் முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ணி கொடுத்தாங்க. பவுலிங் யூனிட் சிறப்பாக பண்ணுறது எல்லாமே இருந்துச்சு. சில தடவை வைசாக் விஜயகுமார், சிராஜை வச்சு, ஹேசல்வுட்டை வச்சு பவுலிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் பேட்டிங் சொதப்பினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்ஃபார்மில் இருந்ததுனால தான் 2 யூனிட்டுமே வந்துட்டு செயல்படாமல் போனால் கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பேட்டிங் மட்டும் அவங்க ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேட்சுக்கு 200க்கு மேலே அடிச்சு வின் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக அதை பண்ணாங்க, அதை நம்ம பாராட்டே ஆகணும். மேட்சுக்கு ஆல்மோஸ்ட் 200க்கு மேலே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு சில மேட்சஸ் அடிக்க முடியாதுக்கு காரணம், சேசிங்ல பெட்டரா பண்ண முடியாதுக்கு காரணம் அவங்களுடைய மிடில் ஆர்டர். அதாவது மேல கேஜிஎஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது வந்துட்டு கோலி, கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் ஃபேப் டு பிளெஸி, இவங்க 3 பேரை நம்பி தான் பேட்டிங் யூனிட், டீம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த மேனேஜ்மெண்ட்டுமே இருந்துட்டு இருந்தாங்க. இன்கேஸ் இவங்களை 2 பேர்ல யாராவது ஃபெயில் ஆனா கூட, அதாவது கோலி, மேக்ஸ்வெல், அப்படி இல்லைன்னா மேக்ஸ்வெல், ஃபேப் டு பிளெஸி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது 2 பேர் ஃபெயில் ஆனா கூட அவங்களுடைய டோட்டல் பேட்டிங் ஆர்டரும் கொலாப்ஸ் ஆயிடுது. ஸோ தினேஷ் கார்த்திக் வரைக்கும் புஷ் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு நடுவில் ஒரு 2 பேட்ஸ்மேன் இல்லாமல் இருந்தாங்க. அது ஃபாரினராக இருந்தாலும் சரி, யங்ஸ்டராக இருந்தாலும் சரி. யங்ஸ்டர் வந்துட்டு லோம்ரோர், பிரபுதேசாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் வந்துட்டு பெருசாக சப்போர்ட் அப்படிங்கிறது அவங்க டைம்லேருந்து வரல. அந்த சமயத்தில் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு கீ பிளேயர் மிஸ் பண்ணாங்கன்னு சொன்னோம். ஸோ அவங்க இந்த வருஷம் வந்துட்டு கம்பேக் கொடுத்துருக்காங்க. அந்த கீ பிளேயர் நம்பர் 1 யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஜத் பட்டிதர். இவரைத்தான் ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியன் டீமுக்கு டெபியூட்டும் பண்ணியிருக்காருங்க. ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் வராரு. பெருசாக ஓட முடியாது, ஃபீல்டிங்கில் டைவெல்லாம் அடிக்க முடியாட்டி கூட பேட்டிங் அப்படிங்கிறது ஃபார்ம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குங்க. செம்மையான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டருக்குனே பிறந்த பேட்ஸ்மேன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. யாரை பார்த்தாலும் ஒன்று ஓப்பனராக இருக்காரு, இல்லைன்னா 1-down பொசிஷனில், இல்லைன்னா ஃபினிஷராக வராங்க. இப்போ ரிங்கு சிங் எடுத்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. இஷான் கிஷன் எடுத்தாலும் சரி, சுப்மன் கில் எடுத்தாலும் சரி, ருத்ராஜ் கைக்வாட் எடுத்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் ஓப்பனர், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஃபினிஷர், இந்த மாதிரி ஒரு ரோலில் தான் வராங்க. ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், இப்படி எல்லாருமே. சூரியகுமார் யாதவ், ஒரு சில பிளேயர் மட்டும்தான் மிடில் ஆர்டரில் ஆடிட்டு இருக்காங்க. அது மும்பை இந்தியன்ஸ்லேருந்து திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் இந்தியன் டீமில் மிடில் ஆர்டர் ஆடுறாங்க. ஆனால் முதல் தடவை வந்துட்டு பக்கா மிடில் ஆர்டர், அந்த கேமை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இவன் தாண்டா அப்படின்னு சொன்னோம்னா ரஜத் பட்டிதர். குறிப்பாக வெங்கடேஷ் ஐயர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிடுவார், நான் எல்லாரும் கூட ஆடி இருக்கேன், ஆனால் இந்த ரஜத் பட்டிதரை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கேன். அவர் சரியான பேட்ஸ்மேனாக வருவார். அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டீமில் இடம் கொடுங்க, ஒரு இந்தியன் டீமில் வந்துட்டு இடம் கொடுங்க. ஸோ மாற்றி இடம் கொடுத்துட்டே இருங்க. அவருக்கு அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது. நான் என்னை விட அவரை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறேன். காரணம், ஸோ அந்தளவுக்கு அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் தாராளமாக போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெங்கடேஷ் ஐயர் அந்த அளவுக்கு பட்டிதருக்கு வந்துட்டு அந்த டேலண்ட் இருக்குங்க. இந்த வருஷம் அவர் வரதான் ஆர்சிபிக்கு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக இருக்க போது. ஆர்சிபியோட கீ பிளேயர் அவர் தான், ரொம்ப முக்கியமான கீ பிளேயர். என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 இவருக்கு கொடுத்துருக்கேன்னா பேட்டிங் யூனிட்ல இவர் ரொம்ப முக்கியம். பிகாஸ் விராட் கோலி, மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கேமரன் கிரீன் கூட வச்சுக்கலாம், அவரை பற்றி பேசலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேப் டு பிளெஸி, இவங்களை தாண்டி மிடில் ஆர்டரில் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அப்படின்னா தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் இப்போ மேக்ஸிமம் இன்டர்நேஷனல் விளையாடுறது இல்லையா, அதனால வந்துட்டு அவர் மேலே ப்ரெஷர் போடக்கூடாது. ப்ரெஷரை வேற யாராவது வாங்கிக்கணும். அப்படி ப்ரெஷரை வாங்கி ஆடுற ஒரு பிளேயர் ரஜத் பட்டிதர். ஸோ நம்பர் 1 இவர் தாங்க கீ பிளேயர்.
நம்பர் 2 பேட்ஸ்மேனில் ஒருத்தரை பார்த்தாச்சு, ஆல்ரவுண்டரை பற்றி பேசி ஆகணும். கேமரூன் கிரீன் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாக இருக்குது. எக்கானமி ஸோ டெத் ஓவரில் கொடுக்க முடியாது. பட் இருந்தாலும் கண்டிப்பாக மிடில் ஓவரில் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தாங்க. டீசெண்டாக பவுல் பண்ணக்கூடிய ஆள் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா பவர் பிளேக்குள்ளே அவருக்கு 2 ஓவர் தள்ளி விட்டணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 9வது ஓவர் 10வது ஓவர் அந்த சமயத்தில் வந்துட்டு 2 ஓவர் தள்ளி விட்டணும். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஓவர் மட்டும் பெண்டிங் வச்சுட்டு 3 ஓவர் டக்குன்னு முடிச்சு விட்டணும். மேக்ஸிமம் ஒரு அடி வாங்காத ஏரியாவாக பார்த்து கொடுத்து விட்டணும். இல்லைன்னா பவர் பிளே முடிஞ்சு கூட கொண்டு வரலாம். பிகாஸ் பவர் பிளேயில் கிரீனை போட்டு அடிச்சு போட்டாங்கனாலும் பிரச்சனை. ஸோ அதனால ஒரு 6வது ஓவருக்கு அப்புறம் அவருக்கு 2 ஓவர் கொடுத்தா கூட ஓரளவுக்கு வந்துட்டு கன்சோலாக இருந்துக்குவாரு. பெருசாக எக்கானமி இல்லாத மாதிரி இருக்கும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது பேட்டிங்கில் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியங்க. இதை தாண்டி பேட்டிங்கில் அவர் மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண போறாரு. ஆக்சுவலாக இவர் ஓப்பனிங் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி பல ஜாம்பவான் பிளேயர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிரீனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் மேட்ச் வந்துட்டு அவர் ஓப்பனிங் தான் ஆடி இருக்காரு. தயவு செஞ்சு விராட் கோலி ஃபேஃப் டு பிளேஸ் இருக்கிறதுனால அவர் கீழே கொண்டு வந்துடாதீங்க. கொஞ்சம் கஷ்டம், சின்ன பையன், பிரைஸ் டாக் பிரச்சனை வேறு இருக்கு, பிரைஸ் வேறு பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ கேமரூன் கிரீனை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் இருக்கிறதா பெட்டர். ஸோ ஃபேஃப் டு பிளேஸ் அண்ட் கேமரூன் கிரீன், அதுக்கப்புறம் விராட் கோலி, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரஜத் பட்டிதர், கிளென் மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக், அப்படி இருக்கிற ஒரு பேட்டிங் ஆர்டர் தான் பார்த்தோம் அப்படின்னா பலமாக இருக்குது. ஸோ கேமரூன் கிரீனை பொறுத்த வரைக்கும் தாராளமாக ஒரு 3 ஓவர் 4 ஓவர் போட்டுட்டு ஓப்பனராகவும் இருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் செம்ம கீ பிளேயராக இருப்பார். பிகாஸ் அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார். ஒரு 10 பால் அவர் ஃபேஸ் பண்ணணும். மிடில் ஆர்டரில் வந்தார் அப்படின்னா 10 பால் ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ள ப்ரெஷர் வந்துடும். மிடில் ஆர்டரில் ஸ்பின்னர்ஸ் வேறு வந்துருவாங்க. ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக வீக்னஸ் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் ஒரு 6 ஓவர் அவருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸ் வரமாட்டாங்க. ஸ்பின்னர்ஸ் வரக்கு முன்னாடியே நல்ல ஒரு ஃபார்மில் இருப்பார். ஒரு 30 ரன் அடிச்சு அவர் ரெடியாக இருப்பார் அப்படிங்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக கிரீனை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் இறங்கிறது மச் பெட்டர். ஸோ ஆர்சிபியோட 2வது கீ பிளேயர் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேமரூன் கிரீனாக பார்க்குறேன். ஸோ ஓகே, ஆல்ரவுண்டரில் ஒருத்தரை பார்த்தாச்சு அண்ட் பேட்ஸ்மேனில் ஒருத்தரை பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பவுலர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போதைக்கு யஷ் தயால் அண்ட் நம்மளுடைய சிராஜ் இருக்காங்க. ஸோ சிராஜுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஈக்குவலாக இன்னும் 2 ப்ரெஷரை எடுத்து விடுற மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும். சிராஜே ஒவ்வொரு மேட்சும் காப்பாற்றிட்டு இருக்க முடியாது. அவர் ஒரு மேட்ச் அடி வாங்கினாலும் அவருக்கு பதிலாக நச்சுன்னு போடக்கூடிய ஒரு ஆள் வேணும். ஸோ 3 பேர் இந்த டீமில் எடுத்து வச்சிருக்காங்க. அல்சாரி ஜோசப், அது மட்டும் இல்லாமல் ஃபெர்குசன், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ரீஸ் டாப்லி அண்ட் டாம் கரன் வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர் தான். இருந்தாலும் பவுலிங் ஆல்ரவுண்டர், பவுலிங்ஸை வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுவார் பேட்டிங்கை விட அப்படிங்கிறதுனால. ஸோ டாம் கரனே நான் லிஸ்ட்டில் வச்சிருக்கேன். இவங்க 4 பிளேயரில் வந்துட்டு யாரோ ஒருத்தர் தான் உள்ள ஆடணும். என்ன பொறுத்த வரைக்கும் இதில் ஃபில்டர் பண்ணோம்னா டாப்லியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி அப்படின்னா கூட பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் காலம் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ அவருக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு ஸ்விங் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டு செட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். அதே மாதிரி அல்சாரி ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஐபிஎல் ஆடி இருக்காரு. அதே மட்டும் இல்லாமல் ஃபேஃப் டு பிளேஸுக்கு கீழே ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால தான் ஃபேப் சொல்லியிருக்காரு எங்களுக்கு அல்சாரி ஜோசப் வேணும். அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுதுங்கிற மாதிரி ஃபேப் டு பிளேஸி சொன்னார். ஆனால் அவருடைய நண்பனான ஏபிடி வில்லியர்ஸ் சூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொன்னால் இவர் நான் சூஸ் பண்ண கீ பிளேயரும் இவர் தான், லாக்கி ஃபெர்குசன். அதாவது ஆர்சிபியோட அப்சன் ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் பேஸ் பிரைஸுக்கு தட்டி தூக்குனாங்க பாருங்க ஃபெர்குசனை. செம்ம பிக்கு. இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவை நல்ல அக்யூரசி போடணும். நீங்கள் சின்னசுவாமி பொறுத்த வரைக்கும் வீசிட்டே இருப்பாங்க. பிகாஸ் பயங்கரமான பேட்டிங் ரவுண்டு. 150ல் நச்சுன்னு யாக்கர் போட்டாங்க அப்படின்னா ஒரு பால் மீட் ஆனால் கூட மீதி இருக்க எல்லா பாலுமே ஆடுறது ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலே ரொம்ப ஹார்டான பால் ஆடுறது என்னன்னா ஒய்டு யாக்கர் அண்ட் யாக்கர், இந்த 2 பால் தான். ஸோ நீங்கள் இப்போ கூட பவுன்சர்ஸ் கூட ஒரு ஓவருக்கு 2 அலவுடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால இந்த லைன் அண்ட் லென்த் எல்லாம் பார்க்காம நச்சுன்னு யாக்கர், எப்படி நடராஜன் தொடர்ந்து 6 பாலுமே யாக்கர் வைக்கிறாரோ அதனால தான் வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு பவுலராக இருக்காரு. அண்ட் மலிங்காவாகட்டும் அந்த யாக்கர்ங்கிறத கன்சிஸ்டண்டாக போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபெர்குசன் செம்மையான ஒரு ஆப்ஷன். டிவிலியர்ஸ் சொல்லியிருக்காருங்க. ஸோ சின்னசுவாமி பொறுத்த வரைக்கும் யோசிச்சு பாருங்க, 150ல் யாக்கர் போடுறாங்க அப்படின்னா அந்த பவுலர் தான் வேணும். ஒரு 24 பால் கன்ட்ரோல் பண்ணாலே உங்களுடைய ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது கம்மியாயிடும். ஒரு 200 அடிக்க வேண்டிய டீம் ஒரு 160 170 சுருட்டலாம். அண்ட் ஆர்சிபியோட எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் யூனிட்டுக்கு அது கொஞ்சம் ஈஸி ஸ்கோராகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ என்னோட பிக்கும் அதுதாங்க, 3வது கீ பிளேயர் லாக்கி ஃபெர்குசன். ஸோ இவங்க 3 பேர் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 100% ஃபார்மில் டோர்னமெண்ட் ஃபுல்லாக இருக்கிறாங்க. எஸ், ஒரு 2-3 மேட்ச் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, அந்த ஃபார்ம் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. குறைஞ்சபட்சம் 75% ஃபார்ம் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஆர்சிபி டேஞ்சரஸ் டீமாக இருப்பாங்க அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ இந்த வருஷம் ட்ராஃபி அடிக்கிறாங்க அடிக்காத வேறு விஷயம். ஆனால் கம்பல்சரி இந்த வருஷமும் செமி புஷ் பண்ணி போயிடுவாங்க. அதுக்கு காரணம் இந்த ஒரு 3 பேர். போன வருஷம் இல்லாத 3 ஓட்டைகளை சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த 3 ஹோல்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். போன வருஷம் அந்த மிடில் ஆர்டர் பிரச்சனை இருந்துச்சு, சரி பண்ணிட்டாங்க. அண்ட் பவுலிங் யூனிட்டை பொறுத்த
வரைக்கும் அவங்க கிட்ட போன தடவை ஹேசல்வுட் இருந்தாலும் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருந்துச்சு. வைன் பெர்னல் ஒரு டைம் ட்ரை பண்ணாங்க அண்ட் மாற்றி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டேவிட் வில்லி ட்ரை பண்ணாங்க. ஆனால் இப்போ இவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொருத்தர் இருக்காரு. ஸோ லாகி ஃபர்கூசன் 150+ ஒரு நல்ல ஸ்பீடில் போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அந்த 2வது ஓட்டையும் வந்துட்டு அடைப்பாரு. 3வது வந்துட்டு ஆல்ரவுண்டிங் கேட்டகரி போன தடவை இல்லை. அதுதான் மிகப்பெரிய மைனஸாக இருந்துச்சு. நீங்கள் வைன் பெர்னல் இவங்களாம் ஆல்ரவுண்டர் ஓரளவுக்கு பேட்டிங் ஆடுவாங்கன்னா கூட ஸோ அந்த அளவுக்கு பெருசாக ஜொலிக்கல. இந்த தடவை அசரங்காவும் வச்சிருந்தாங்க. போன தடவை மறக்கக்கூடாது, அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான், அவரும் பெருசாக அடிச்சு தரல. ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக கிரீன் இருக்கிறதுனால அந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரி அப்படிங்கிற அந்த 3 ஹோல்ஸையும் வந்துட்டு ஆர்சிபி அடைப்பாங்க. ஸோ நல்ல பிளேயராக வரக்கான நல்ல டீமாக வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயிங் 11ல் இந்த 3 பேர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட் அண்ட் கீ பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இதை தாண்டி வேற யார் நீங்கள் கீ பிளேயர்ஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். தொடர்ந்து அப்படி இருக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.